புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் அரையிறுதியை நோக்கி பயணிச்சுட்டு இருந்த இந்த ஒரு தருணத்துல அரையிறுதியை எட்டியிருக்கு இந்திய அணி. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம் வணக்கம் ஈஸ்வர். எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நாக் அவுட் மேட்ச் இந்திய அணி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துட்டு வருவாங்க, எப்படி வெற்றி பெற போறாங்க. லாஸ்ட் மேட்ச்லயே நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டோம், பவுலிங் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இந்த வாட்டி இவங்க வேற ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற வெஸ்ட் இண்டீஸை எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த இடத்துல இன்னைக்கு ஒரு வெற்றியை பதிவு பண்ணி செமிஃபைனல்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. முதல் கட்டமா என்ன நினைக்கிறீங்க? பிரமாதமான மேட்ச். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம வந்து இந்தியன் டீம் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா போலிங் வந்து கொஞ்சம் இந்தியன் டீமை கைவிடுற மாதிரி தான் இருந்தது. ஆனா பேட்டிங் வந்து இன்னைக்கு காப்பாத்திடுச்சு. யூஸ்வலா பேட்டிங் சொதப்பினாங்கன்னா போலிங் காப்பாத்திருக்கு, இவ்வளவு நாள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு போலிங்கை கொஞ்சம் நம்ம விட்டு கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பேட்டிங் வந்து நம்மளை காப்பாத்திருக்கு. பிரமாதமான மேட்சுங்க இது வரைக்கும் இவங்க இந்தியன் ஆடின மேட்ச் எல்லாம் இந்த சீரீஸ்ல நீங்க இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கன்சிடரபிள் மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹை மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தொட்டுக்கோ தொடச்சுக்கோங்கிற மாதிரி இருந்தது. மேட்ச்னா கிரிக்கெட் மேட்ச்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த டில் த லாஸ்ட் பால் இந்த டிப் ஆஃப் த சேர்ல உட்காந்து மேட்ச் பாக்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப 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 சந்தோஷம். சஞ்சு சாம்சன் ஆஹாஹாஹா, இவ்வளவு நாள் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தோம் இந்த சஞ்சு எங்க இருந்தாரு அப்படின்னு. நான் இங்கதான் இருக்கேன், கரெக்டான நேரத்தில் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. இதை விட ஒரு அப்ரோப்ரியேட் டைம் அவருக்கு கிடைக்காது வரத்துக்கு. பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ். அந்த இன்னிங்ஸை பத்தி பேசலாம். கண்டிப்பா. இந்திய அணி சூரியகுமார் யாதவ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாரு. இந்த டிசிஷன் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா அமைஞ்சதா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா அந்த நீங்க கொல்கட்டால பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல எல்லாம் டியூஸ் ரொம்ப இருக்கும். நீங்க வந்து ராத்திரிலாம் ஆக ஆக டியூஸ் இருக்கும். பால்ல வந்து பால் கிரிப் இருக்காது போடுறதுக்கு. நம்ம வந்து நம்ம வந்து இப்ப இந்தியன் டீம் வந்து பேட்டிங் பெட்டரா இருக்கு சேஸ் பண்றதுக்குன்னு பாக்குறத விட செகண்ட் போலிங் போடுறதை விட ஃபர்ஸ்ட் போலிங் போடுறது பெட்டர் அப்படின்னு அவங்க நினைச்சதுனால அந்த டெசிஷன் எடுத்தாங்க. இட் ப்ரூவ் டு பி a குட் டெசிஷன். ஓகே. இப்போ வெஸ்ட் இண்டீஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் பண்ணல. ஒரு 2 சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. அகில் ஹுசைனை உள்ள எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஓப்பனிங் விளையாடுற பேட்ஸ்மேன் கிங்கை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஓப்பனிங்ல பெருசா அவங்களுக்கு பேட்டிங் கிளிக் ஆகலைன்னு சொல்லிட்டு ஷாஹோப் அண்ட் சேஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணாங்க. அவங்களோட ஓப்பனிங் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட பவர் பிளே வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணாம கிட்டத்தட்ட 45 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாம் பெருசா அடிக்க முடியல. இந்திய அணியை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த பவர் பிளேக்குள்ள பெருசா விக்கெட் காலத்தை ஃபில் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன காரணம்? இல்ல நீங்க அவங்களோட ஓப்பனிங் பேர் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்றதுல நான் முழு உடன்பாடு இல்லை எனக்கு. அவங்க வந்து பவர் பிளேல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 45 தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 7-8 ரன்னுக்குள்ளதான் இருந்தாங்க அவங்க. பவர் பிளேல நீங்க 8 ரன்லாம் வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. நீங்க வந்து போன ஏன்னா 2 பேருமே வந்து ஷாய் ஹோப் என்னைக்குமே வந்து பெருசா அடிச்சு ஆடுற ஆள் கிடையாது. பெரிய ஸ்ட்ரோக் மேக்கர்னு சொல்ல முடியாது. திடீர்னு சேஸ் வந்து ஓப்பனிங் வருவாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. சேஸ் கொண்டு வந்து ஓப்பனிங் விட்டதுக்கு அவங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு மேட்ச் சிச்சுவேஷன்ல ஒரு 55 ரன்னாவது அவங்க வந்திருக்கணும் 6 ஓவர்ல. இன்னும் சொல்லப்போனா கிட்டத்தட்ட 60 ரன் வந்திருக்கணும். 10 ரன்ஸ் பெர் ஓவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்தா அவங்களோட அந்த மொமெண்டம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அவங்களோட ஸ்டார்ட் வாஸ் நாட் தட் குட். நான் இன்ஃபேக்ட் நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இந்த 2 பேர்ல ஒருத்தர் வந்து உள்ள கூப்பிட்டுருவாங்க, ரிட்டையர் ஆயிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு கூட இருந்தது. அந்த அளவுக்கு பாலை தேடிட்டு இருந்தாங்க 2 பேருமே. கொஞ்சம் சேஸாவது பரவாயில்ல, ஷாய் ஹோப் ஓப்பே இல்லாம ஆடிட்டு இருந்தாரு. அதனால நீங்க சொல்ற மாதிரி அந்த ஓப்பனிங் நல்லா இருந்ததுங்கிறது நான் ஒத்துக்கல. அவங்களோட ஓப்பனிங் வந்து அவங்களை கொஞ்சம் காலை வாரிடுச்சு. இல்லைன்னா அவங்க ஒரு 210 220 கிட்டத்தட்ட வரைக்கும் 210 கிராஸ் பண்ணிருக்க வேண்டிய பேட்டிங் லைன் அப் தான் இது. ஓகே. அப்படியே நம்ம இந்திய அணியோட ஃபீல்டிங்கை கண்டிப்பா பேசியே ஆகணும். ரன் அவுட் மிஸ் பண்றாங்க, 2 கேட்ச் டிராப். இந்த மாதிரி செமிஃபைனல் போற வாய்ப்புல இருக்கிற ஒரு மேட்ச்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு புவர் ஃபீல்டிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும்? ரொம்ப அசிங்கமா இருந்ததுங்க பாக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் டீம் இவ்வளவு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க.
இன்னும் இந்த மாதிரி வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ல 2 சான்ஸ் போச்சுங்க. ஒரு ரன் அவுட் மிஸ் ஆச்சு. வருண் சக்கரவர்த்திக்கு ஸ்கூல் பாய்ஸ் கிரிக்கெட் மாதிரி இருந்தது. கண்ணுக்கு நேரம் இருக்கு எந்த இடம் ஓபன், ஆனா அதுக்கு ராங் எண்ட்ல த்ரோ அடிக்கிறாரு. ஒரு 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 க்ளூலெஸ்ஸா இருந்த மாதிரி இருந்தது. சாதாரணமாவே கிரவுண்ட் ஃபீல்டிங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒருத்தருக்குமே கையில பால் நிக்கல. கையில பால் பட்டு திருப்பி போகுது, பவுன்ஸ் ஆகுது கையில இருந்து. கிரவுண்ட் ஃபீல்டே நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மேபி ஒரு டென்ஷன்ல இருந்திருக்காங்க, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் ஃபீல்டிங் வாஸ் ஹோப்லெஸ். கேட்ச் எல்லாம் அபிஷேக் சர்மாலாம் இது வரைக்கும் அவருக்கு வந்து அவருக்கு பிடிச்ச கேட்சை விட விட்ட கேட்ச் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். இந்த திலீப்னு ஒருத்தர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு, திடீர்னு அவார்ட் எல்லாம் கொடுப்பாரு. அவர் இதெல்லாம் என்ன பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம அப்படியே பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா பவர் பிளேல பவுலிங் ரொட்டேஷன் பண்ணி விக்கெட் காலத்தை ஃபில் பண்ணணும்னு சொல்லி சூரியகுமாரும் இயர்லியாவே பும்ராவையும் எடுத்துட்டு வந்தாரு. அவரோட அந்த பவுலிங் ரொட்டேஷன் எப்படி பாக்குறீங்க இந்த வாட்டி? ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருந்தது ஈஸ்வர், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் முதல்ல வந்து இவங்க 2 பேரும் 2 ரைட் ஹேண்டர்ஸும் வந்து பெருசா அடிச்சு ஆடலன்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து பெரிய அக்ரஸிவ் மூட்ல இல்லைன்னு. அதனால பும்ராவை அட்டாக்கே கொண்டு வரல. நியூ பாலே ஹர்திக் கிட்ட கொடுத்தாரு. பும்ராவை வந்து கிளீனா அவர் வந்து ஹெட்மேயருக்காக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டாரு, ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. ஹெட்மேயர் வந்தா பும்ரா அப்படின்னு. அதே மாதிரி பும்ரா வந்து தான் ஹெட்மேயர் விக்கெட்டையும் எடுத்தாரு. அந்த மாதிரி அவரோட போலிங் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தாரு. குவிக் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாரு. ரொம்ப ஒரு போலரை ஒரு தக்க விடல. பட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா போலருமே நிறைய ரன்ஸ் கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவரோட போலிங் சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் பண்ணாருன்னு நான் நினைக்கிறேன். சார் என்ன ஆச்சு சார் வருணுக்கு? ஓகே, நம்ம வருண் சக்கரவர்த்திக்கா? ஓகே, அவருக்கு ஒன்றும் இல்லை, டேவிட் மில்லரோட அந்த என்ன சொல்லலாம் ஒரு பயம் பிடிச்சிருக்கு, கிலி பிடிச்சிருக்கு. அவருக்கு பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின் இருந்த வரைக்கும். ஆனா இந்த சூப்பர் 8 வந்ததுக்கு அப்புறம் அவரு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட டேவிட் மில்லர் கிட்ட மாட்டினாரு பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் ஆஃப் கலர். அவர் வந்து இப்ப நம்ம பாக்குற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 2 மேட்சாவும் நம்ம பேசியிருக்கோம். வருண் வந்து கொஞ்சம் ஆஃப் கலரா தான் இருக்காரு. பர்டிகுலர்லி லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு போடும்போது பயப்படுறாரு. அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வந்து அந்த டேவிட் மில்லர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பயம் அவர் மேல ஏறிடுச்சு. அவருக்கு வந்து ஓவர் த விக்கெட் போடுறதா ரவுண்ட் த விக்கெட் போடுறதான்னு தெரியல. அவரோட ரிதம் உங்களுக்கு வேணும்னா ஓவர் த விக்கெட் போட்டா தான் அவருக்கு அந்த ரிதம் இருக்கும். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஓவர் த விக்கெட் போடும்போது அவங்களுக்கு இன்வேரியபிளா அது லெக்ல மாட்டுது, அடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 6 4 போன உடனே இவருக்கு வந்து மொரல் டவுன் ஆயிடுது, அந்த அனலைசிஸ் போயிடுது இல்ல. அப்போ வந்து என்னடா அடிச்சிட்டாங்கன்னு தோணுது. அதனால வேற என்ன மாத்தணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்றாரு. அப்போ ரவுண்ட் த விக்கெட் போடுறாரு. ரவுண்ட் த விக்கெட் போடுறது வந்து அவருடைய கப் ஆஃப் டீயே கிடையாது. அது அவருக்கு வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்து அதுவும் பர்டிகுலர்லி லெஃப்ட் ஹேண்டருக்கு போடும்போது ஷார்ட்டா போடுறாரு, கொஞ்சம் ஷார்ட்டா விழுது. அவங்க ஆஃப்லயும் அடிக்கிறாங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து மடக்கி மிட் விக்கெட்லயும் அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிக்கிறாங்க. லெஃப்டிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவர் ஆஃப் கலரா இருக்காரு, அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவாரு. ஓகே, அப்படியே இந்த பக்கம் பேட்டிங்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா பேட்ஸ்மேனுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். ஹோல்டர் போன மேட்ச் ஆகட்டும் இந்த மேட்ச் ஆகட்டும் பேக் டு பேக் நல்ல ஒரு பேட்டிங்கையும் கொடுக்குறாரு, பவுலிங்லையும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரோமன் பவல் அவரோட பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? ஹோல்டரோட பேட்டிங் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. 38 பால்ல 76 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து என்ன மாதிரி இருந்த சிச்சுவேஷன் எப்படி மாத்தி எடுத்துட்டு போனாங்க. போன மேட்ச்ல வந்து ஷெப்பர்டும் ஹோல்டரும் ஆடினாங்க அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவலும் ஹோல்டரும் ஆடினாங்க. ஹோல்டர் வந்து வேற லெவல் ஆல்ரவுண்டரா வந்துட்டு இருக்காரு. இப்போ அவர் போலிங்கும் பிரமாதமா இருக்கு. நீங்க என்ன யார்கர்ல இருந்து போட்டாரு பாருங்க, எல்லாம் கால்ல கொண்டு சொருகிட்டு இருந்தாரு. கடைசியில பார்த்தா அதை கொஞ்சம் உல்டாஸா கன்வெர்ட் ஆச்சே தவிர சில சமயத்துல. பட் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. போலிங்கும் ரொம்ப நல்லா போடுறாரு, பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. அந்த கேட்ச் வாஸ் வெரி வெரி குரூஷியல். பாண்டியாவோட கேட்ச், அந்த கேட்ச் எடுத்திருந்தாருன்னா மேட்ச் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம இந்திய அணியோட பேட்டிங் வந்தோம்னா சஞ்சு சாம்சன் நீங்க பேசுவோம், நீங்களே பேசி இல்ல. சஞ்சு சாம்சன் வந்து நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் மறுபடியும் ஒரு இது வரைக்கும் 10 தடவை சொல்லியிருப்பேன், நான் சஞ்சுவோட மிகப்பெரிய ஃபேன். என்னைக்கு ஏன் அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு, ஏன் ஆஃப் கலர்ல இருக்காரு, அந்த மாதிரி ஆள் இல்லையே அவருக்கு. ஒரு 1 or 2 மேட்சஸ் ஃபெயில் ஆகுது சகஜம்.
பட் கன்சிஸ்டண்டா ஃபெயில் ஆயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருந்தோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் சஞ்சு. அந்த ஃபார்முக்கு வந்தது, அதுவும் ஒரு என்ன மாதிரி டைம்ல வரணுமோ அந்த மாதிரி டைம்ல கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வந்தார் ஃபார்முக்கு. என்ன மாதிரி இன்னிங்ஸுங்க, 50 ரன் அடிச்ச உடனே கம்பீர் வந்து எழுந்துட்டாரு சீட்டை விட்டு. எழுந்துக்கு நின்று கிளாப் பண்ணும்போது அந்த இடத்துல கேமரா கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. பட் கம்பீர் கெஸ்டர் பண்ணாரு, அவரை பார்த்து இரு 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 வந்துடாத, ஸ்டே ஆன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாரு, கையை காமிச்சாரு. அது வந்து கடைசி வரைக்கும் ஒரு ஃபாலோ பண்ணாரு. அந்த அந்த மேனேஜ்மெண்டோட ரிக்வெஸ்ட் அப்படியே ஜென்யூனா அதை ஃபாலோ பண்ணாரு, அடியர் பண்ணாரு. அதை கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாரு. சஞ்சு நடுவில் அவுட் ஆயிருந்தால் மேட்ச் வேற விதமா மாறி இருக்கும். சஞ்சு வந்து கடைசி வரைக்கும் நின்னது வெறும் அந்த ஏன்னா அவருக்கு தான் பால் படுது. பால் வந்து அவருக்கு ஃபுட்பால் சைஸ்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு ரெக்லெஸ் ஷாட், ஒரு கேர்லெஸ் ஷாட் ஆடி அவுட் ஆயிருந்தாருன்னா கொஞ்சம் கூட ஒரு டீமோட காசுக்கு இல்லாம போயிருக்கோம், irresponsible இருந்திருக்கும். ஆனா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இன்ஃபேக்ட் அவர் 50க்கு அப்புறம் தான் மோர் ரெஸ்பான்சிபிளா ஆடினாரு. அவர் அதுக்கப்புறம் தான் தரையில ரொம்ப ஜாஸ்தி ஆடினாரு. அது வரைக்கும் தூக்கி அடிக்கிற ஆளு தரையிலேயே ஆட ஆரம்பிச்சாரு அவரு. நீங்க தரையில ஆடியும் ரன் அடிக்க முடியும். நீங்க வந்து ஒரு 20 ஓவர் நின்னும் இந்த மாதிரி ஒரு 196 சேஸ் பண்ண முடியும். அடிச்சு இடிச்சு இந்த கம்பு சுத்துற வேலை காமிச்சாதான் T20 கிரிக்கெட்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழகா ப்ரூவ் பண்ணாரு. செகண்ட் திங், நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கூட வந்து விளையாடின அவ்வளவு பேட்ஸ்மேனுமே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பெருசா இல்லாட்டா கூட இப்ப சூரியகுமார் யாதவ் பாருங்க, கிட்டத்தட்ட 50, 57, 58 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ அவர் அடிச்சது 18 தான். ஸோ அந்த எப்படி அந்த அந்த இடத்த ஒரு நம்ம அடிக்கடி பேசுவோம் தெரியுமா, அவர் ஒரு 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 ஆணி வேற நிக்கணும், அப்படி அவரை சுத்தி நடக்கணும் விஷயங்கள்னு. இன்னைக்கு எக்ஸாக்டா அது நடந்தது. எல்லாருமே திலக் வர்மா அடிச்சாரு, சூரியகுமார் அடிச்சாரு, பாண்டியா ஆடினாரு, துபே வந்து கடைசியில வந்து அவருடைய வேலையை காமிச்சாரு. சரி, எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நடுவுல ஒரு சென்டர் பின்னா இவரு நின்றுட்டு இருந்தாரு. இவர் நினைச்சிருந்தா ஒரு 50 அடிச்சோன்னு என் பேருக்கு பின்னாடி 50 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுட்டு கூட போலாம். பட் டீம் காசுக்காக பண்ணாரு. சீனியர் தாங்க. அன்னைக்கு டேவிட் மில்லர் அவரோட இன்னிங்ஸை பத்தி பேசும்போது நான் இதே வார்த்தையை சொன்னேன். என்னதான் சின்ன பசங்களோட கேம்ஸ் எல்லாம் நம்ம ரசிச்சுட்டு இருந்தா கூட இந்த ஒரு சீனியரோட பர்ஃபார்மன்ஸ், சீனியாரிட்டிங்கிறது முக்கியமான தருணத்துல எப்படி வந்து ஒரு டீமை காப்பாத்துங்கிறது இது 2வது எக்ஸாம்பிள் இந்த வேர்ல்ட் கப்லயே நடந்திருக்கு. ஓகே, இப்போ இஷான் கிஷன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சா சரியா ஃபார்ம்ல இல்ல. அவர் இன்னும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை எடுத்துட்டு வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். நான் அது வந்து ஒரு பெரிய கன்சர்னா நான் பார்க்கல. வந்துருவாரு. அப்படி பார்த்தா அபிஷேக் சர்மா கூட தான் இல்ல. நீ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாரு சஞ்சு. போன மேட்ச் அபிஷேக் ஸ்ட்ரைக் கொடுக்காம தான் ஸ்ட்ரைக்கை எடுத்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணாருன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அபிஷேக் தான் ஸ்ட்ரைக் எடுத்தாரு. ஸோ நல்ல ஆட்டம் இல்லப்பா, நீ ஃபேஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி இஷான் கிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த ஷாட் வந்து சரியா மாட்டாததுனால கையில போய் உட்காருது. செகண்ட் திங், இன்னைக்கு ஹெட்மேயர் வந்து அவரோட கேட்சிங்னாலேயே அவர் வந்து வேர்ல்ட் கப் அடிச்சுடுவார் போல இருக்கு. அப்படி இருந்தார் இன்னைக்கு. அவர் தொட்டதெல்லாம் தொலைங்கிச்சு இன்னைக்கு. பாவம், அன்பார்ச்சுனேட்லி அவருடைய உழைப்பு அவ்வளவு காமிச்சு கூட தோக்க வேண்டிய சைட்ல போய் அமைஞ்சிட்டாரு. திலக் வர்மா நம்ம லாஸ்ட் மேட்சே நம்ம பேசியிருந்தோம். திலக் வர்மா 5th டவுன்ல வந்து 1 டவுன்ல எந்த மாதிரி ஒரு பேட்டிங் கொடுத்துட்டு இருந்தாரோ அதை விட 2 மடங்கு பெட்டரா கொடுத்துட்டு இருக்காரு. எங்க பொசிஷன் மாத்தினா சில பேரோட ஃபார்ம் வந்து அடி வாங்கும் அப்படிங்கறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. பட் இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போறாரே சார் திலக் வர்மா. அவர் வந்து அதான் நம்ம ஏற்கனவே பேசிருக்கோம். திலக் வந்து இந்த டீமுக்கு வந்து ஒரு சொத்து. அவர் வந்து இஸ் அன் அசெட். அதோட இல்லாம அவர் வந்து மல்டி டைமென்ஷனல் கிரிக்கெட்டர். அவரால் எந்த விதமான பேட்டிங்கும் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு 5 ஓவர் நீங்க ரன்னே அடிக்கக்கூடாது, ஆடுங்கன்னா ஆடுவாரு. 5 ஓவர்ல எனக்கு 40 ரன் வேணும்னா அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆளு. ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க, சிங்கிள்ஸா எடுத்து ரொட்டேட் பண்ணுங்க, பவுண்டரிஸே வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆளு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய ஆளு. ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயர் இன்னைக்கு இந்தியன் டீம்ல வந்து திலக். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கொஞ்சம் ஆஃப் கலர்ல இருக்கிறதுனால சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் ஆஃப் கலர்ல இருக்கிறதுனால
அவர் 3 டவுனுக்கு வந்துட்டு திலக்க நம்பர் 4 ஆட விடணுங்கிறது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால நம்பர் 4ல அவருடைய ஆக்குபேஷன் ஆஃப் கிரீஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த கிரீஸ்ல அவர் நிக்கிற நேரத்தை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கொஞ்சம் மேல வரணும். நம்பர் 3ல இப்ப வரதுக்கு சான்ஸ் இல்லை. எப்போ நீங்க சஞ்சு ஓப்பனிங் வச்சுட்டீங்களோ இஷான் கிஷன் நீங்க நம்பர் 3 ஆடி ஆகணும். ஸோ இவர் வந்து பின்னாடி வரதுல விட முன்னாடி எவ்வளோக்கெவ்வளோ முன்னாடி வர முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது டீமுக்கு. நம்பர் 4 திலக் ஆட வேண்டியது அவசியம்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். T20 வேர்ல்ட் கப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்திய அணியோட பேட்டிங்ல குறிப்பா சொல்லணும்னா சிவம் தூபேவோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எக்ஸப்ஷனலா இருந்திருக்கு. அவரோட அந்த பேட்டிங்கை எப்படி பாக்குறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அவரோட ரோல் அதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஈச் அண்ட் எவரி மேட்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் இதுல பேசக்கூடிய விஷயம். அவர் பேஸ் பண்ண வேண்டிய பால் வந்து ரொம்ப லெசர் நம்பர் ஆஃப் பால்ஸ் தானே இருக்கு. அவர் வரும்போது நீங்க வந்து அவர் சப்போஸ் திடீர்னு அவருக்கு பேட்டிங் கிடைக்கும் போது இன்னும் 12 ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சமயத்துல அவரோட இன்னிங்ஸ் நம்ம அந்த மாதிரி ஆடி இருந்தாருன்னா அது வேற விதமா நம்ம பேசலாம். பட் அவரோட ரோல், அவர் வர வேண்டிய இடத்துல 12 பால் இருக்குங்க. அவர் வரும்போது 10 பால் இருக்கு. 10 பால்ல 17 ரன் அடிக்கணும். அவர் என்ன பண்ணுமோ பண்றாரு, அவ்வளவுதான். சிம்பிள். கரெக்டா 2 ஃபுல் டாஸ் மாட்டிச்சு. இந்த பக்கம் ஒரு 4 அந்த பக்கம் ஒரு 4 அடிச்சாரு. விஷயம் முடிஞ்சு போச்சு. அந்த யார்கர் லெங்க் போடுறாரு ஷமார் ஜோசப். அவருக்கு வந்து யார்கர் விழல, ஃபுல் டாஸா விழுந்தது. ஒன்னு லெக்ல விழுந்தது, லெக்ல ஒரு 4 அடிச்சாரு. ஆஃப்ல விழுந்தது, ஆஃப்ல ஒரு கெந்து முதல் ஷாட் கைக்கு போயிடுச்சு. அடுத்த ஷாட் கேப்ப பார்த்தாரு. விஷயம் முடிஞ்சு போச்சு. 2 4 விஷயம் ஓவர். ஓகே, வெஸ்ட் இண்டீஸோட இந்த தோல்விக்கு என்ன காரணமா சொல்லுவீங்க நீங்க? ஒன்னும் காரணம் இல்லை, நல்லா ஆடினாங்க. தோல்விங்கிறது யாராவது ஒருத்தர் தோத்துதானே ஆகணும் ஒரு மேட்ச் எடுத்தா. வெஸ்ட் இண்டீஸ் பிளேட் வெரி வெல். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்களோட கேமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணாங்க, போலிங் நல்லா போட்டாங்க. இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும். நம்ம அவங்கள விட ஒரு பெட்டர் டீம் கிட்ட தோத்துருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட குறை சொல்ற மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை. இப்போ இதை தொடர்ந்து 5ஆம் தேதி இங்கிலாந்து கூட வந்து இந்தியா வந்து அரையிறுதியில மோத போறாங்க. அடுத்த 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் நியூசிலாந்து மோத போறாங்க. இந்த 2 அரையிறுதியில யாரு ஃபைனல்ஸ்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அதுக்கு உண்டான டீமா நீங்க எதை பாக்குறீங்க? இந்தியா இங்கிலாண்டை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கால மொமெண்டம் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்க. பாப்போம். அடுத்த இது நீங்க பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க இந்த செமிஃபைனல பத்தி. நம்ம விரிவாவே பேசலாம். ஏன்னா இங்கிலாண்டை பத்தி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையாவும் இருக்கு. நல்லாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம நேர்காணல்ல செமிஃபைனலுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு, என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.